பேருந்திலே அவர் கோட் ஷூட் அணிந்த நிலையில் தான் வருகை தந்தார். ஆனால் அவருடைய அந்த கோட் ஷூட்டை பயன்படுத்தி அவர் முழுமையாக தன்னை மறைத்துக் கொண்டார். அதாவது அவரை மறைத்துக் கொண்டு உள்ளே சென்றதை சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான சொலிசிட்டர் சமாதானமானவர் என்று நீதிமன்றத்துக்குள்ளே குறிப்பிட்டிருக்கின்றார். தள்ளப்பட்டது. குறிப்பாக தேசபந்து தினகரன் 20 நாட்கள் இலங்கைக்குள்ளேயே தான் ஒளிந்திருந்திருக்கின்றார். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் தேசபந்து தினகரன் ஒளிந்திருப்பதற்கு பின்னால் உதவிய அனைவரையும் உடனடியாக தேடி கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. தேசபந்து தினகரனுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பேரில்லை, அவர்களுடைய பேரிலே இதுவரை எந்த ஒரு சொத்தும் இல்லை, குறைந்தது ஒரு ஃபுட் சைக்கிள் கூட இல்லை என்பதுதான் உண்மை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக இந்த மதகுருமார் தேரர்களுடைய பெயர்களில் தான் நிறைய வீடுகள் இருக்கின்றது. வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. லங்காஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு லங்காஸ்ரீ ஊடகத்தின் அலுவலக செய்தியாளர் டில்சான் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் டில்சான். வணக்கம் தமிழரசன். வணக்கம். தேசபந்து தென்னகோன் அவர்கள் இன்று மாத்தறை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட செய்தியானது இன்று இலங்கையில் மிக பிரதான செய்தியாக இடம் பிடித்திருந்தது. அவர் அழைத்து வரப்படுகின்ற போதும் அவர் நீதிமன்றத்துக்குள் செல்லுகின்ற போதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வளமையாக இருந்தனவா அல்லது வளமைக்கு மாறாக இருந்தனவா? முதலில் மாத்திர நீதிமன்ற கட்டிட தொகுதியிலிருந்து ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. எங்களுடைய செய்தி குழுவினர் நாங்கள் இன்று அதிகாலை முதலே நாங்கள் இங்கிருந்து தேசபந்து தென்னகோன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோனுடைய இந்த வழக்கு விசாரணை தொடர்பான செய்திகளை இங்கிருந்து உடனுக்குடன் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் இன்று காலை நாங்கள் வந்ததிலிருந்து இந்த நீதிமன்ற கட்டிட தொகுதியை அண்மித்த பகுதிகள், இந்த நீதிமன்ற கட்டிடத்தின் பிரதான நுழைவாயில் அனைத்திலுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதை எங்களால் அவதானிக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமாக வழமைக்கு மாறாக மோட்டார் சைக்கிள்களில் ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தது எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. ஒன்றுக்கு மூன்று மோட்டார் சைக்கிள்களில் இரண்டு போலீசார் அவர்கள் துப்பாக்கிகளை ஏந்தியவாறு இந்த நீதிமன்ற பிரதான வீதிகளை சுற்றி வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்திய வண்ணம் இருந்தார்கள். பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அதோடு இந்த பிரதான நுழைவாயில், இந்த நீதிமன்ற கட்டிட தொகுதியின் பிரதான நுழைவாயிலில் உள்ளே செல்கின்ற அனைவருமே முழுமையாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் கொண்டு செல்கின்ற பைகள், அவர்களுடைய உடற்சோதனை அனைத்தும் செய்யப்பட்டுதான் உள்ளே அனுப்பப்பட்டார்கள். இவ்வாறு பாதுகாப்பு மிகவும் பலமாக இருந்தது. அவர் அழைத்து வரப்படுகின்ற போது கைவிலங்கிடப்பட்ட நிலையில் அழைத்து வரப்பட்டாரா அல்லது சாதாரணமாக அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டாரா? அவர் அழைத்து வரப்பட்டது சிறைச்சாலையில் இருக்கின்ற பேருந்தினூடாகத்தான். பேருந்திலே அவர் கோட் ஷூட் அணிந்த நிலையில் தான் வருகை தந்தார். ஆனால் அவருடைய அந்த கோட் ஷூட்டை பயன்படுத்தி அவர் முழுமையாக தன்னை மறைத்துக் கொண்டார். அதாவது அவரை மறைத்துக் கொண்டு உள்ளே சென்றதை எங்களுடைய கேமராக்களில் பதிவான காட்சிகளூடாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு. இப்பொழுது நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம். புகைப்படங்கள் கூட இருக்கிறது. எங்களுடைய கேமராக்களுக்கு அது பிரத்யேகமாக அந்த புகைப்படங்களை எடுக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அவருடைய கோட்டில் முழுவதுமாக அவரை மறைத்துக் கொண்டு அந்த பேருந்து சீட்டிலே மறைவாக குனிந்து உள்ளே சென்றதை எங்களால் அவதானிக்கூடியதாக. அவருக்கு பாதுகாப்புக்கு 2 போலீஸ் அதிகாரிகள், அதே பேருந்தில் 2 போலீஸ் அதிகாரிகள் உள்ளே இருந்தார்கள். அவரோடு தேசபந்து தென்னகோனும் உள்ளே இருந்தார். அந்த பேருந்தில் வேறு யாரும் இருக்கவில்லை. இவ்வாறு தான் அவர் உள்ளே அழைத்து வரப்பட்டார். கைவிலங்கு இடப்பட்டதா இல்லையா என்பது குறித்து எங்களுக்கு இந்த இடத்திலிருந்து தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கவில்லை. அந்த நீதிமன்ற கட்டட தொகுதியில் இவர் தொடர்பில், சட்டம் அதிபர் தொடர்பில் கடுமையான வாதங்கள் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இவருடைய பிணை தொடர்பிலோ அல்லது அவருக்கு பிணை கோருகின்ற விதத்திலோ ஏதாவது வாதத்தன்மைகள் நீதிமன்றத்தில் வெளிப்பட்டனவா? குறிப்பாக இந்த விடயம் தொடர்பில் நேற்றைய தினம் அவர் தெரியும் காலை 7:45 மணிக்கே பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோன் நகர்வு பத்திரம் ஊடாக பிணை பெற்றுக் கொள்வதற்காக அதிகாலையிலே வந்து தந்து அமர்ந்திருந்தார் அமைதியாக. ஆனால் நேற்றைய தினம் இந்த விடயமானது மிகவும் பேசு பொருளாக காரசாரமாக இருந்திருக்கின்றது நீதிமன்றத்திற்குள்ளே. காரணம், சொலிசிட்டர் ஜெனரல், அதாவது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான சொலிசிட்டர் ஜெனரல் சமாதானமானவர் என்று நீதிமன்றத்துக்குள்ளே குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்று இருந்தளவு இன்றைய தினம் வாத பிரதிவாதங்கள் குறைவாகத்தான் இருந்திருக்கிறது. காரணம், நேற்று அந்த வாத பிரதிவாதங்கள் காரசாரமாக இருந்த நிலையில் இன்று முக்கியமான தீர்மானம் தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உள்ளே அழைத்து சென்ற பின்னர் 1 மணித்தியாலத்திற்குள்ளே இந்த விடயங்கள் முடிந்து தீர்மானமும் அறிவிக்கப்பட்டுவிட்டது. சுமார் 1 மணித்தியாலத்திலே
விசாரணைக்கு எடுக்கப்பட்டு தீர்மானமும் வழங்கப்பட்டது. எதிர்வரும் ஏப்ரல் 3 வரை இவரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரோடு குறித்த சம்பவம் தொடர்பில் இன்னும் பலர் தேடப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் அவர்கள் தொடர்பில் நீதிமன்றம் ஏதாவது உத்தரவுகள் பிறப்பித்திருக்கின்றனவா அல்லது அவர்கள் தொடர்பான மேலதிக தகவல்கள் ஏதாவது உங்களிடம் இருக்கின்றனவா? ஆம், எங்களுக்கு தெரியும் இந்த விடயம் எதில் சம்பந்தப்பட்டது என்று. 2023 டிசம்பர் 31 வெலிகம பகுதியிலே W15 என்கின்ற ஒரு தனியார் ஹோட்டல் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு வழக்கு விசாரணை தான் இது. கொழும்பிலிருந்து குற்ற தடுப்பு பிரிவினர் 8 அதிகாரிகள் வெலிகம பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இங்கு ஒரு பரிசோதனையை இந்த ஹோட்டலில் நடத்திவிட்டு அங்கு பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூடையும் நடத்தியிருக்கிறார்கள். இதற்கு பதிலாக வெலிகம போலீஸ் நிலையத்திலிருந்து பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார்கள். துப்பாக்கிச் சூட்டில் கொழும்பிலிருந்து வருகை தந்த இந்த அதிகாரிகள் குழுவில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மற்றும் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். ஆகவே இதற்கு உடந்தையாக இருந்தவர் தான் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன், அப்போது போலீஸ் மாதிபராக இருந்தவர். ஆகவே அவருடைய தேவைக்குத்தான் இந்த விடயம் இடம்பெற்றதாக குறிப்பிட்டு முதலில் தேடப்பட்ட நபர் தான் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன். அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு குறிப்பிடப்பட்டது. ஆனால் அவர் மறைந்து ஒளிந்து கொண்டார். அதனை அடுத்து இதனோடு சம்பந்தப்பட்ட ஏனைய 7 பேர், மொத்தமாக 8 பேர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஏனைய 7 பேரையும் போலீசில் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டாலும் கூட அவர்களும் ஒளிந்து கொண்டார்கள். பின்னர் 8 பேரையும் தேடும் அளவுக்கு போலீஸ் தள்ளப்பட்டது. குறிப்பாக தேசபந்து தென்னக்கோன் 20 நாட்கள் இலங்கைக்குள்ளேயே தான் ஒளிந்திருந்திருக்கிறார். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் எது எப்படி இருப்பினும் அவருடைய சொத்துக்கள், அவருடைய வீடுகளுக்கு சென்று பரிசோதனை இட ஆரம்பித்ததை அடுத்து அவர் நேற்றைய தினம் ஆஜராகி இருக்கிறார் நீதிமன்றத்தில். இந்த நிலையிலே இதனோடு சம்பந்தப்பட்ட ஏனைய 7 பேருக்கும் நாளைய தினம் நகர்வு பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அதனூடாக ஆஜராகி அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு செல்ல முடியும் என்று இன்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கூறுகின்ற இந்த விடயங்களோடு தேசபந்து தென்னக்கோன் அவர்களை இலங்கையில் இருக்கக்கூடிய போலீஸ் துறை அனைத்துமே தேடுதலில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக விசேட அதிரடிப்படையினர் அந்த தேடுதலில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். யார் கண்ணிலும் அவர் படவில்லை. அவர் உண்மையில் அவருடைய வீட்டில் தான் இருந்திருக்கின்றாரா அல்லது அவரை மறைந்திருப்பதற்கு அரசியல் பிரபலங்கள் யாராவது பின்னணியில் இருப்பதாக நீதிமன்றம் கருதுகின்றதா? இப்பொழுது அது சம்பந்தமாகவும் இன்றைய தினம் ஒரு முக்கியமான கூற்றை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. காரணம், தேசபந்து தென்னக்கோன் ஒளிந்திருப்பதற்கு பின்னால் உதவிய அனைவரையும் உடனடியாக தேடி கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நேற்றைய தினம் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்திலே ஒரு கூற்றை முன்வைத்திருக்கின்றார். தேசபந்து தென்னக்கோனுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பேரில்லை, அவர்களுடைய பேரிலே இதுவரை எந்த ஒரு சொத்தும் இல்லை, குறைந்தது ஒரு ஃபுட் சைக்கிள் கூட இல்லை என்பது தான் உண்மை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக இந்த மதகுருமார் தேரர்களுடைய பெயர்களில் தான் நிறைய வீடுகள் இருக்கின்றது. அனைத்தும் இவருக்கு உரித்துடையதாக கூறப்படுகின்ற இடங்கள், அதாவது இல்லங்கள். ஆனால் இவருடைய பெயர் அவர் இல்லை. அது மாத்திரமல்லாமல் இவருக்கு தேர்தல் டாப்பில் கூட இவருடைய பெயர் பதிவில் இல்லை, மற்றும் இவருடைய குடும்பத்தினர் பதிவில் இல்லை என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே இப்படியான ஒரு நிலையில் இன்றைய தினம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து நான் நினைக்கின்றேன் 20 நாட்கள் இவர் எங்கு ஒளிந்திருந்தார், யார் பின்னால் இவர் செயற்பட்டார்கள், இவரை ஒழித்து வைப்பதற்கு, இவர் மறைந்திருப்பதற்கு யார் ஒத்துழைப்பு வழங்கினார்கள் என்பது தேடப்பட்டு உடனடியாக அதிரடி கைதுகள் இனிவரும் நாட்களில் இடம்பெறும் என்பது உறுதியாக கூறக்கூடியதாக இருக்கின்றது. தேசபந்து தென்னக்கோனுடைய சொத்துக்கள் பௌத்த தேரர்களின் பெயரில் அல்லது அவர்களுக்கு தொடர்புடையவர்கள் விடயத்தில் இருப்பதாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு எடுத்துச் சென்றார். ஆமா, அது தொடர்பில் நீதிமன்றம் ஏதாவது அறிவுறுத்தல்கள் வழங்கினவா அல்லது அவர்கள் தொடர்பிலான விவரங்களை நீதிமன்றம் கோரியிருக்கின்றனவா? அதுவரைதான் அவர் எங்கு இருக்கின்றார், அவருடைய சொத்து விவரங்கள் என்ன என்பது குறித்து நீதிமன்றம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இவற்றை பற்றி தேடி ஆராய வேண்டும், புலனாய்வுத்துறை CID-யினர் இதை பற்றி தேடி ஒரு முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. கிரிக்கெட் வாரியத்தில் இருந்தும் அவருக்கான மாத ஊதியம் ஒன்று சென்றதாக நேற்றைய தினம் தகவல்கள் வெளியாகி இருந்தன. அது தொடர்பில் நீதிமன்றத்தில் ஏதாவது பிரஸ்தாபிக்கப்பட்டது? இல்லை, அந்த விடயங்கள் சம்பந்தமாக இன்றைய இந்த வழக்கு விசாரணையில் எந்த விதமான விடயங்களும் பேசப்படவில்லை என்பது எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கூறப்படுவதாக இருக்கும். இன்று பிரதானமாக பேசப்பட்ட விடயம் அவருக்கு பிணை வழங்குவதா அல்லது பிணை மறுக்கப்பட்டு மீண்டும் தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்கப்படுவதா என்ற விடயம் மாத்திரம்தான் இன்றைய தினம் பேசப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்திலே. அவர்களுடைய குடும்பத்தார் தொடர்பில் ஏதாவது நீதிமன்றம் மேலதிக தகவல்களை பெற்றிருக்கின்றனவா அல்லது இந்த விடயங்களில் இவர் மறைத்து வைத்த தொடர்பில் குடும்பத்தார் சுயாதீனமாக நடமாடுகின்றார்களா? இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் இவருடைய இப்பொழுது இந்த இலத்திரனியல், இந்த 20 நாட்கள் அவர் பயன்படுத்திய இலத்திரனியல் பொருட்களை CID-க்கு கையளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம்
உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. ஆகவே அதனூடாகத்தான் இவருடைய குடும்பத்தினர் என்ன மாதிரியான ஒத்துழைப்பு வழங்கினார்கள், இந்த குடும்பத்தின் நகர்வுகள் என்ன மாதிரியாக இருந்தது, இப்பொழுது என்ன மாதிரியான கட்டங்களில் இவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக கூறக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமின்றி உங்களுக்கு தெரியும், சிஐடியினர் தேசபந்து தென்னக்கோனுக்கு சொந்தமான ஒரு வீட்டை சென்று பரிசோதனையிட்டார்கள். அங்கு 1009 மதுபான மூட்டல்கள், வெளிநாட்டு உள்நாட்டு மதுபான மூட்டல்கள் கிடைத்திருக்கின்றது. ஆக இதையடுத்து இவருடைய மனைவி போலீஸ் நிலையத்துக்கு சென்று ஒரு முறைப்பாடையும் செய்திருக்கின்றார். குறிப்பாக ஒரு வரண்ட் இல்லாமல் இவர்கள் இந்த பரிசோதனையில் ஈடுபட்டதற்கு இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் ஒரு முறைப்பாடும் செய்திருக்கின்றார். நீங்கள் கூறுகின்ற இந்த காரணங்களோடு தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் தேடப்படுகின்றார் என்று பரவலாக பேசப்பட்டது. அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வர சொல்லி நீதிமன்றமே உத்தரவு கட்டளைகள் அனைத்தும் பிறப்பித்திருந்த சூழ்நிலையில் அவரை கைது செய்கின்ற போது அவருடைய உடைமைகளையும் கையகப்படுத்தாமல் மீண்டும் அவரது உடைமைகள் அல்லது இலத்திரனியல் விடயங்கள் தொடர்பில் இவர்கள் கரிசனை செலுத்துவது என்பது எந்த அளவு சாத்தியம்? இப்பொழுது இவருடைய பெயரில் இல்லாத சொத்துக்கள் சம்பந்தமாக தான் நீதிமன்றத்தில் பேசு பொருளாக இருக்கின்றது. எது எப்படி இருப்பினும் இதன் பின்னணியில் உண்மைத்தன்மை என்ன என்பது குறித்து முழுமையான விசாரணைகள் இனிவரும் நாட்களில் இடம்பெறும். காரணம், இத்தனை நாட்கள் அவர் போலீஸ் அதிபர் என்ற ஒரு உயரிய பதவியில் இருந்திருக்கின்றார். ஆகவே இவர் கட்டளையிடும் அளவுக்குத்தான் அழைக்கும் செயற்பாட்டில் இருந்தது போலீஸ் திணைக்களத்தில். ஆனால் இப்பொழுது நிலைமை மாறி இருக்கின்றது. நீதிமன்றம் இப்படியானது ஒரு போலீஸ் அதிபர், நீதி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் அதிபரை விளக்கமறியலில் வைத்திருக்கின்றது. ஆகவே இனிவரும் நாட்களில் அதற்கான முழுமையான விசாரணைகள் இடம்பெறும். அந்த விசாரணைகளின் கீழ் அடுத்த கட்டமாக உண்மைகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கைது செய்யப்படும் வரை அவர் போலீஸ் அதிபராகத்தான் இருந்திருக்கின்றார். ஆம், கைது செய்யப்படும் வரை போலீஸ் அதிபராகத்தான் இருக்கிறார். இன்னமும் அவர் இருக்கின்றார். ஆனால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஒரு போலீஸ் அதிபராக இருந்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் உங்களிடம் ஏதாவது இருக்கின்றனவா, அல்லது இந்த வழக்கினுடைய நிலைமைகளை சுயாதீனமாக நீதிமன்றம் எடுத்துச் செல்வதற்கு சுயாதீனத்தன்மை பேணப்படும் என்கின்ற கருத்து நீதிமன்ற வளாகத்தில் நிலவுகின்றதா? நிச்சயமாக இன்று தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக வழங்கப்பட்ட இந்த தீர்மானமானது வரவேற்கத்தக்க ஒரு தீர்மானமாகத்தான் பொதுவாக பேசப்படுகின்றது. காரணம், போலீஸ் அதிபர் என்று பார்த்தால் இன்றைய தினம் பலரும் பேசினார்கள், இன்று அவருக்கு பிழை கிடைத்துவிடும். கடந்த நாட்களிலும் இத்தான் நடந்தது. முக்கியஸ்தர்கள், அரசியல் பிரமுகர்கள் சிஐடிக்கு அழைக்கப்பட்டாலும் சரி, போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டாலும் சரி, அவர்கள் விசாரிக்கப்பட்டு பிணையில் வெளியேறி விடுவார்கள். ஆனால் இவருக்கும் அதே நிலைத்தான் நடக்கப் போகிறது என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில், ஆனால் இன்று மாற்றும் அளவுக்கு எதிர்வரும் 3ஆம் தேதி வரை தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் அதிபரை பிணையில் கொடுக்காமல் நீதிமன்ற தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு சுயாதீன தன்மை இங்கு காணப்படுவதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது தீர்ப்பின் பின்னணியில். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நீதிமன்ற கட்டட தொகுதியில் இருந்து தேசபந்து தென்னக்கோன் அவருடைய கைது தொடர்பாகவும் மேலும் பல தகவல்கள் தொடர்பான தகவல்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. 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 அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.